நாங்க மியான்மர் எடுத்து உடைச்சு பாக்குறோம் பாருங்க. ஒன்றுதான் பெருசு, ஒன்று தூக்கில 100 கிலோ கிட்ட வரும். பெரிய ஒரு சிலியோ ஒரு வெள்ளச்சில நல்ல வெள்ள. இதெல்லாம் என்ன மாதிரி இப்ப எத்தனை மணி இதெல்லாம் உடைச்சு வந்து பாத்தீங்கன்னா வீடு கொண்டு எப்படி இருந்தா உள்ள பாத்தீங்கன்னா பௌத்த மத சின்னங்களா இது வந்து நெல்லு பொறி. அது அரைக்கிறாங்க சரியான பேரம். வந்து மியான்மர் நாட்டு முடியும் சொல்றோம். இதே புரிம்பா வந்தது வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிற்கமெண்டா ஜாழ்ப்பாணத்துல நாகர்கோயில்ல. இங்க பாத்தீங்கன்னா மியான்மர்ல இருந்து ஒரு மர்மமான படகு ஒன்று கரையவங்க இருக்கு. பாத்தீங்கன்னா வீடு கொண்டு எப்படி இருந்தா உள்ள பாத்தீங்கன்னா பௌத்த மத சின்னங்கள், அதாவது புத்த சிலைகள் உட்பட பௌத்த மத சின்னங்கள் இருந்தா சொல்லணும். சிலைகள் மற்ற சின்னங்கள் எல்லாமே வந்து ராணுவமும் பொலிசும் வந்து கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து இதெல்லாம் உடைச்சு பாட்டாக்கினோம். இங்க அதை கண்ட மக்கள்கிட்ட கழிச்சு அது எப்படி இருந்தது, அதுக்குள்ள என்ன இருந்தது எல்லாம் பண்ணி சொல்லலாம். பாங்கோ காணிக்க போல நாகர்கோயில்ல வந்து தெப்பத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி வாட்டர் கஷ்டம் போறதே கடந்து போகணும். அங்கே இவ்வளவு தனியாக கடந்து ஒரு மாதிரி கடற்கரைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலமை வந்து ஒரு வீடு போன்ற அமைப்புடன் பௌத்த மத சின்னங்களை விளக்கியதாக ஒரு தெப்பம் கொண்டு வந்து கருவி சொல்லிக்கணும். அதுதான் பார்க்க போய் கொண்டு போகிறோம். அதுக்கு அந்த தெப்பம் பெருமையாக உடைச்சிடணும். சரியா நாளைக்கு கண்ணாடிகள் முறையல் கந்து கிடந்தது புரட்சி போவோம் மூங்கில்கள் விலகைகள் புத்தர் இருந்தது சில பேரை கண்ணடிச்சு கொட்டி கிடந்தது ஒரு 5 மணிக்கு வந்திருக்கோம் கரைய எடுத்து காட்டிதாங்க கொடஸ்காரர் வந்து கொடஸ்கார் எல்லாமே தாங்க வணக்கம் அண்ணா. வணக்கம். தெப்பம் வந்து பாத்தீங்க நீங்க? நான் கடற்கரைக்கு வந்தாங்க வேற இப்படி வந்து ஒதுக்கி இருந்தது. எத்தனை மணி இருக்கும்? ஒரு 5 மணி 5 மணிக்கு இதுல கரையை வந்துட்டு. எப்படி இருந்தது அமைப்பு? எப்படி இருந்தது? நல்ல வட்டியா இருந்தது, நல்ல வட்டியா வீடு மாதிரி நீட்டா இருந்தது. உள்ள என்னென்ன இருந்தது? ஒரு சிலை கிடந்தது. 4 வடியா உள்ள போய் பார்க்கல, ஒரு சிலை கிடந்தது. இது போலீஸ் தானே வந்துட்டு போலீஸாக்கள் 14 ஒன்றுதான் பெருசு, ஒன்று தூக்கில 100 கிலோ கிட்ட வரும். ஒரு சிலியோ ஒரு வெள்ளச்சில நல்ல வெள்ள இல்ல இதுல இருந்தா போலீஸாக்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு மிச்சம் அந்த மூங்கில் அதெல்லாம் தான் ஆக்களை எடுத்து கண்ட வைக்க கொடுத்துட்டு போறது. இதெல்லாம் இந்த மூங்கில் எல்லாம் எடுத்து அப்படி இது ரெஜுவம் எல்லாம் இது கீழே மிதப்புக்கு கீழே கட்டிக்கலாம். இதெல்லாம் இது எழுந்து தடிக்காள் அதெல்லாம் தானே இதெல்லாம் கட்டோட் கிடந்த அந்த ஆள்ல அந்த அவர் அந்த செத்தாரோ கட்டோட்டு வேற பாசையால கிடந்தது. அவர் மியான்மர்காரன். அதாவது அதுவும் கொண்டு ஓட்டணும். இது இது முதல்ல வந்தானோ இது தும்பத்தடி இதெல்லாம் இதெல்லாம் எது எடுத்து அதுல சாரி வந்த பூஜை காட்டினோட எல்லாமே இதுல வந்து எல்லாம் உடைச்சு இதெல்லாம் எத்தனை மணிக்கு வந்து உடைச்சவேல்? ஆனா இதெல்லாம் எத்தனை மணிக்கு வந்து உடைச்சவேல்? இதெல்லாம் இப்ப ஒரு போலீஸாக்கள் வந்து பொறுப்படுத்த எல்லாம் காட்டினா இப்ப காட்டினு இருக்காங்க.
இது ஆக்களுக்கு பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுத்தது. அவையெல்லாம் எடுத்துட்டு இதை விட்டுருங்க. இதை விட்டு இது தெரியல இல்லையாண்டு கழுவிட்டாங்க. அது சிலைகள்லாம் சரி அப்புறமதியான இதுன்னு சொல்றாங்க. அல்ல மாவுள் மாதிரி சிலை பெரிய இதில் மாவுள் பிளான் இல்லை வெள்ள சிலை கொடுத்தா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெருமா வந்து மேல படகு கரையாங்க முள்ளத்து இப்ப வந்து இது வந்து இங்க வேற இருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இதுவுமே பாதி ஒரு ரஜிஹோம் இதோட வந்து ரஜோலம் இப்போ இங்கே இலக்கெடுக்கா 2000 ரூபா கிட்ட உண்டு 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 சார் இந்த ஒரு பரல் மாதிரி இருக்குது ஒரு பரல் ஷேப்ல இருக்குது இது 2000 அண்ணா பேர் என்ன? ஜேஸ் அங்க நார்வல் இல்லை என்ன நீங்க வேலை என்ன செய்றீங்க? நாங்கள் கடத்தொழில் கருவேல உழைக்க வர்றது இப்படியே வந்த இடத்துல கருவேல. ஆனா அந்த மியான்மர்ல அந்த படகை நீங்களா பாத்தீங்க அது வந்து முதல்ல பார்க்க புத்த கோயிலான ஒரு வடிவமைப்புல இருந்தது. உள்ள என்னெல்லாம் கிடந்தது? உள்ள வந்து சில 14 சிலைகள் காணப்பட்டன. அதுல வந்து சில 4 சிலை வந்து அந்த ஒரு வெள்ளை கலர் சிலையா இருக்கு, மளிகை கல்லுல செதுக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் சில மரத்தால் உருவாக்கப்பட்ட சிலை. கண்டபடி யாருக்கு அறிவிச்சிருக்கீங்க? முதல்ல நான் அடி கரைச்சிட்டேன். வந்து மருதங்கனி பொலிசுக்காரு. இதெல்லாம் என்ன மாதிரி இப்ப எத்தனை இதெல்லாம் உடைச்ச வந்து இதெல்லாம் நாங்க உடைக்க ஒரு 9:30-10 மணி இருக்கு. அதுக்கு வந்து அம்பிகார் வந்து பார்த்துட்டு பஸ்ல வந்து பார்த்துட்டு இப்போ அதுக்கு முதல்ல நான் அறிவிக்க உடனே சரி அம்மன் கேம்ப்ல இருந்து ஆமியாக்கள் வந்தவங்க மற்றெல்லாம் பார்த்து இப்போ திருப்பி மருதங்கனி பொலிஸ் வந்து எல்லாம் உள்ளே எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்சு சிலைகளை மட்டும் 14 சிலை மட்டும் பார்க்க முடியாது. பெருமதியான ஓமம் பெருமதியான சிலைன்னு சொல்லி தான் எல்லாரும் சொன்னா அது வந்து பளிங்கு கல்லில் வந்து சரியான சிதைக்கப்பட்ட சிலைகள் சொல்லி 50 லட்சம் 60 லட்சம் ரூபா போகும் காய்ச்சி சிலை அதுக்கு பிறகு அதில் எடுத்து போயிட்டு உங்களோட சிலை விட்டு அது பண்ணி என்ன கிடந்தது தேங்காய் ஓமம் இது வந்து சரி மேன்மார் தேங்காய்ன்னு சொல்லி இதுல ஒரு 7 தேங்காய் வந்து இது வந்து சரி மேல் வீட்டால கிடந்தது ஒரு சின்ன கூரை உண்டு. இது பெரிய கூரையெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டோம். சின்ன கூரை தானே இது கொஞ்சம் கலட்டி வச்சுக்கோங்க. ஓகே இந்த ரஜுவம் எல்லாமே கீழே வந்து பார்ட்ஸா ஓமம் மிதப்புக்கு கீழே இருந்தது. இதுக்கு மேல என்ன இருந்தது? இதுக்கு மேலாதான் மூங்கில் கட்டி வரும் மிதப்புக்காக கட்டி ஒரு வீடு மாதிரி அப்படியே வந்திருக்கேன். சரி என்னோட பேர் என்ன? சந்திர. ஓகே எல்லாம் வந்து பூச்சாடி இந்த பூச்சாடி இருக்கா வந்தது இதே புரியும்பா வந்தது இந்த பூச்சாடி இது சைடு வருது சட்டிகள் இது வருது இதெல்லாம் அங்கே மியான்மர் படம் இது கூட வந்தது பார்த்தீங்கன்னா பௌத்த மத அடையாளம் கூட வந்தது. இதுக்காக இந்த சிலை எல்லாம் ஆமி கொண்டு போயிட்டா அப்படி சரி சரி என்ன இருந்தது வேற என்ன இருந்தது? சரி சரி பாருங்க இந்த கொடியெல்லாம் இதோட வந்துருக்குது. இந்த கூரை போன்ற இதுவும் இதோட வந்துருக்காங்க. அப்படியே தான் உடைச்சு இதாக்கி இருக்கு. இல்லை வெயிட்டாக தான் இருக்குது. இந்த இதுவும் வந்து அதில் வந்திருக்கு. எத்தனை வந்து மியான்மர் நாட்டு முடியும்னு சொல்லிருந்தோம். இதில் வந்திருக்கு பாருங்க. மியான்மர் நாட்டு தேங்காய் இதில் வந்து தேங்காய் வந்து தண்ணி உடிச்சு பாருங்க பிடிக்குன்னு சொல்லி வாங்க காட்டுங்க வாங்க. பாத்தீங்களா கொஞ்சம் பெருசா இருக்கு. பெரியதுங்க நல்ல பெரியதுங்க பெருசா இருக்கு. இதுவும் பெருசா இருக்கு பாருங்க. இந்த ரஜிவம் பாத்தீங்களா? ரஜிவம் பாத்தீங்களா? நல்ல இது பெரியது ஒரு பெரல் ஷேப்ல இருக்கு. இந்த கம்பிதா இது மாதிரிதான் வந்து இது வந்துச்சு எல்லாம் அந்த புத்த மத அடையாளங்கள் மாதிரி இதுக்கு வர மாதிரி. இந்த கொடி தான் அந்த இதுன்னு எது இந்த கொடி
இந்த கொடியோ ஓ, இது புத்தட்ட கொடி வந்து அந்த பௌத்த சின்னங்கள் மாதிரி ஒரு கொடி வந்திருக்கு. எல்லாமே கொடிலாம் மூங்கில் தான் இதெல்லாம் தான் கலர் பெயிண்ட் அடிச்சு பார்க்குற ஆசையா தாங்க அதெல்லாம். இதை பார்த்தாலும் என்ன சொன்ன வந்தாக்கள் வந்து சொல்லலையே. இதெல்லாம் புது பையன் எடுத்துட்டு அதெல்லாம் கலர் எல்லாம் பார்க்க கலட்டினது இது ஸ்டூல் வந்து ஆரம்பம்ல எல்லாம் நீட்டா தாங்க வந்துச்சு. இந்த பெரிய மூங்கில் என்ன ஓ பாருங்க, நாங்க மியான்மர் எடுத்து உடச்சு பாக்குறோம். பாருங்க பாருங்க தேங்காய் இந்த சைஸை பாருங்க. இப்ப நார்மல் தேங்காய் இங்க 200 ரூபா, கிட்டத்தட்ட இந்த பெருமை 600 ரூபா 500 ரூபா அப்படி இருக்கு. மந்திரம் எங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு காட்ட போறாராம். காஞ்சதுங்க தான் காஞ்சி போயிருக்கோம். என்னதான் செய்து வச்சாங்க சாப்பிடுறீங்க? பயம் இல்லையோ? பயம் இல்லையா? ஒரு பயம் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? எங்கட தங்க மாதிரி இருக்கா? எல்லாத்தாங்க பயம் இல்லாம இல்ல. பயம் இல்லாம இல்ல. ஓகே. இதுக்கு என்ன பயம்? சந்திச்சா பாப்போம். சந்திச்சா பாப்போம். அங்க மொழியில எழுதி இருக்கு பாருங்க. சோளம் பொரி வந்திருக்கு. இது என்ன மொழின்றத பார்த்து சொல்லுங்க. ஊர்தங்க மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க அதை உரிச்சு உடைச்சா இது வந்து சோளம் பொரி. இது வந்து நெல்லு பொரி. சாரி, இது நெல்லு பொரி. ஏன்னா இது நெல்லு பொரி. நெல்லு பொரி பாத்தீங்கன்னா பொரியெல்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ நெல்லு பொரி சாப்பிட கூடாது. சோளம் பொரி இல்லையா, நெல்லு பொரியாம். சரி தம்பி, உள்ள வந்து எத்தனை புத்தர் சிலை இருந்தது? புத்தர் சிலை வந்து ஒரு 5 இருந்தது. சின்ன சின்ன இது ஒரு மாதிரி பொட்டிகள். வேற கண்ணாடி படிக்கிற 3 கிடந்துச்சு. வேற பெரிய புத்தர் சிலை மாவோட் மாதிரி அது அரைக்கிறாங்க. அந்த புத்தர் சிலையை சரியான பேரம் 4 எல்லாம் தூக்கலாம். அந்த சிலையை ஒரு ஆள் தூக்கலாம். ஒரு ஆள் அரைக்கவே இல்லை அந்த சிலையை. அவ்வளவு வெயிட். அந்த போலீஸ்காரங்க எத்தனை கொண்டு போனேன்? மாமியாக்கள் போலீஸாக்கள் வந்து இப்ப வந்துச்சு. வந்து எல்லாம் பார்த்து கிளச்சி கொண்டு போன வேல் புத்தர் சிலையை கொண்டு வரணும். உங்களை சொன்ன வேல் போட்டு அப்படியே பிரிச்சு எடுக்க சொல்லி எல்லாத்தையும். அதாவது வந்து ஒரு சிலை வந்து ஒரு ஆள் தனியாக தூக்க முடியாது. தனியா தூக்க முடியாது. என்ன தெரியும்? 5 பேர் அந்த சிலையை தூக்கலாம். கடைசி ஒரு சிலையை இறக்கவே இராது. இவ்வளவுதான் உயரம் சிலை உயரம் இறக்கவே இராது. அவ்வளவு போயிட்டு அப்படி வந்து 14 சிலை, அது 4 வந்து வெள்ளை கலர். சின்ன சின்ன கண்ணாடி பட்டிக்கா வந்துச்சு. மற்றது இவ்வளவு பெரிய சிலை வரும். அது என்ன கலர்? அது பால் வெள்ளை. பால் வெள்ளையும் இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கீறி இதெல்லாம் வந்துச்சு. மரத்துல வந்துச்சு சிலுவை. அது வந்துச்சு. மாலைகள் வந்துச்சு. சாம்பிராணி குத்து வந்துச்சு. உடை வந்துச்சு. மூச்சாட் சகலம் எல்லாம் வந்துச்சு. அந்த போட் வந்துச்சோ. அது வந்து பாத்தீங்கன்னா மியான்மர் வழியாகும். இதெல்லாம் வந்தது. இதை பற்றி நம்ம பாகிச்சு அறிக்கையில அதுல விட்டு போயிட்டு 5 தாங்க வந்துச்சு. உள்ளுக்கு காடு ஒழிச்சு காட்டினாங்க. இதுகள் வந்துச்சு. எல்லாம் மூங்கில கீழே வந்ததோ. உங்களுக்கு கீழே தான் மிதப்புக்கு இருந்து. மிதப்புக்கோ இதுக்கு முதல்ல வந்து இப்படி ஏதாவது எப்படியாவது முதல் இங்க ஒதுங்க அங்கல ஒதுங்கினது போரி. அங்க ஒதுங்கினது பெரிய பொருளையோ இருந்து அப்புறம் அப்படி வாடுறேன். இருந்துட்டு தரும். ஓகே தம்பியா, தமிழ் பேர் என்ன? என் பேர் ரிஷிகேசன். நானே இவையெல்லாம் உள்ள அப்படிங்கண்ணா. உள்ள உள்ள அப்படிங்க. உள்ள 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 அப்படிங்க. உள்ள
ஆ விளங்கல இன்று 15ஆம் தேதி லைவ்ல ஒரு நாவே அடைஞ்சினாங்க. நான் இப்போ வேற கிடந்தேன் ஐயா. விளங்குதா? நீங்கள் அடுத்த இல்லைங்க இப்போ எவ்வளோ நான் வந்தேன்